ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முக்கியமான போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போர்கள் பற்றி இப்போ பார்க்கலாம். முதலாம் பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போது நடைபெற்றது? 1526ஆம் ஆண்டு. இது பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி இடையே நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா பாபர் வெற்றி அடைந்து முகலாய பேரரசின் உருவாக்கம் தொடங்கியது. அடுத்து கன்வா போர், பேட்டில் ஆஃப் கன்வா எப்போது நடைபெற்றது? 1527ஆம் ஆண்டு. இது பாபர் மற்றும் ராணா சிங் இடையே நடைபெற்றது. அடுத்து சந்தேரி போர், பேட்டில் ஆஃப் சந்தேரி எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1528ஆம் ஆண்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாபர் வெற்றி அடைந்துள்ளார். அடுத்து காக்ரா போர், பேட்டில் ஆஃப் காக்ரா. இதெல்லாமே நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1529ஆம் ஆண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாபர் வெற்றி அடைந்திருப்பார். அடுத்து சௌசா போர், பேட்டில் ஆஃப் சௌசா எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1539ஆம் ஆண்டு. இது ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூனுக்கு இடையே நடைபெற்ற ஒரு போர். இதில் ஷெர்ஷா வெற்றி அடைந்திருப்பார். அடுத்து கன்னோஜ் போர், பேட்டில் ஆஃப் கன்னோஜ் எப்போது நடைபெற்றது? 1540ஆம் ஆண்டு. ஷெர்ஷா மற்றும் ஹுமாயூனுக்கு இடையே நடைபெற்ற இன்னொரு போர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா வெற்றி அடைந்திருப்பார். அடுத்து இரண்டாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடைபெற்ற ஆண்டு 1556. இந்த போர் பார்த்தீங்கன்னா அக்பர் மற்றும் ஹெமுக்கு இடையே நடைபெற்றது. சம்டைம்ஸ் ஆப்ஷனில் பைரம் கான் இடம் பெற்றிருக்கும், அக்பர் இல்லாமல். ஸோ அது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்பர் சார்ந்த படை வெற்றி அடைந்திருந்தது. அடுத்தது மூன்றாவது பானிபட் போர், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1761ஆம் ஆண்டு. இது மராத்திய பேரரசு மற்றும் அகமது ஷா அப்தாலி இருவருக்கும் இடையே நடைபெற்ற ஒரு போர். இந்த போருக்கு பின்னர் மராத்தியர்களின் மேலாதிக்கம் முடிவுக்கு வந்தது. ஸோ எந்த போருக்கு பின்னாடி மராத்தியர்களின் மேலாதிக்கம் முடிவுக்கு வந்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மூன்றாவது பானிபட் போர். அடுத்து தலைக்கோட்டை போர் எப்போது நடைபெற்றது? பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை 1565ஆம் ஆண்டு. மிக முக்கியமான போர் இது. விஜயநகர பேரரசு மற்றும் தக்கான சுல்தான்கள் இடையே நடைபெற்ற ஒரு போர் தான் இது. மேலும் தக்கான சுல்தானர்கள் இதில் வெற்றி அடைந்துள்ளனர். அடுத்து ஹல்திகாட் போர், பேட்டில் ஆஃப் ஹல்திகாட் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1576ஆம் ஆண்டு. இது ராணா பிரதாப் சிங் தலைமையிலான படை மற்றும் மான் சிங் தலைமையிலான முகலாய படைக்கு இடையே நடைபெற்ற ஒரு போர். இதில் முகலாய படை வெற்றி அடைந்துள்ளது. அடுத்தது கர்னல் போர், பேட்டில் ஆஃப் கர்னல் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1739ஆம் ஆண்டு. நாதிர் ஷா மற்றும் முகமது ஷா இடையே நடைபெற்றது கர்னல் போர். நாதிர் ஷா இதில் வெற்றி அடைந்திருந்தார். அடுத்து முதலாம் கர்நாடக போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடகா எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1746 தொடங்கி 1748 வரை நடைபெற்றது. ஐலா சஃபேல் உடன்படிக்கை மூலமாக தான் இந்த முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. இந்த ஆண்டு பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து இரண்டாம் கர்நாடக போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடகா எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1749 தொடங்கி 54 வரை நடைபெற்றது. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் இந்த இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது. பாண்டிச்சேரி உடன்படிக்கைக்கான ஆண்டு 1755. அடுத்து மூன்றாம் கர்நாடக போர், தேர்ட் பேட்டில் ஆஃப் கர்நாடகா 1756 தொடங்கி 63 வரை நடைபெற்றது. இது பாரிஸ் உடன்படிக்கை 1763 மூலம் முடிவுக்கு வந்தது. அடுத்து முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1767 தொடங்கி 69 வரை நடைபெற்றது. மதராஸ் உடன்படிக்கை மூலம் இந்த போர் முடிவுற்றது. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1780 தொடங்கி 84 வரை நடைபெற்றது. மங்களூர் உடன்படிக்கை 1784 மூலம் இது முடிவு பெற்றது.
மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர், தேர்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1790 தொடங்கி 92 வரை நடைபெற்றது. இதற்கான உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, ஆண்டு 1792. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர், ஃபோர்த் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் எப்போது நடைபெற்றது? 1799 ஆண்டு. திப்பு சுல்தான் இந்த போரின் முடிவில் கொல்லப்பட்டிருப்பார். அடுத்தது பிளாசி போர், பேட்டில் ஆஃப் பிளாசி எப்போது நடைபெற்றது? 1757 ஆண்டு. அடுத்து பக்சார் போர் எப்போது நடைபெற்றது? பேட்டில் ஆஃப் பக்சார், ஆன்சர் 1764 ஆண்டு. அடையாறு போர், பேட்டில் ஆஃப் அடையார் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1746 ஆண்டு. பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆம்பூர் போர், பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 ஆண்டு. அடுத்து ஆர்காட் போர் எப்போது நடைபெற்றது? பேட்டில் ஆஃப் ஆர்காட், ஆன்சர் 1751 ஆண்டு. அடுத்து வந்தவாசி போர், பேட்டில் ஆஃப் வந்தவாசி எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1760 ஆண்டு. அடுத்து முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மராத்தாஸ் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1775 தொடங்கி 82 வரை நடைபெற்றது. அடுத்து இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மராத்தாஸ் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1803 தொடங்கி 1805 வரை நடைபெற்றது. அடுத்து மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர், தேர்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மராத்தா எப்போ நடைபெற்றது? ஆன்சர் 1817 முதல் 18 வரை. அடுத்து இருட்டறை துயர சம்பவம், பிளாக் ஹோல் ஆஃப் கல்கத்தா எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1756, இடம் கல்கத்தாவின் வில்லியம் கோட்டை. அடுத்து முதலாம் ஆங்கிலேய சீக்கிய போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1845 முதல் 46 வரை. இரண்டாம் ஆங்கிலேய சீக்கிய போர் நடைபெற்றது எப்போது அப்படின்னா 1848 முதல் 49 வரை. அடுத்து முதலாம் ஆங்கிலேய பர்மிய போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ பர்மீஸ் எப்போது நடைபெற்றது? 1824 முதல் 26 வரை. அடுத்து இரண்டாம் ஆங்கிலேய பர்மிய போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ பர்மீஸ் எப்போது அப்படின்னா 1852 முதல் 53 வரை. ஸோ இது எல்லாமே பொறுத்துகளை நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து மூன்றாம் ஆங்கிலேய பர்மிய போர், தேர்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ பர்மீஸ் நடைபெற்றது 1885. அடுத்து முதல் தரைன் போர், மிக முக்கியமான ஒரு பேட்டில், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். பொது ஆண்டு 1191 ஆண்டு இந்த போர் நடைபெற்றது. பிருத்திவிராஜ் சவுகான் மற்றும் முகமது கோரி இடையே நடைபெற்ற போர் தான் இது. இதில் பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி அடைந்துள்ளார். அடுத்து இரண்டாவது தரைன் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன். பொது ஆண்டு 1192 நடைபெற்றது. இதில் பிருத்திவிராஜ் சவுகான் மற்றும் முகமது கோரி இடையே நடைபெற்ற இந்த போரில் முகமது கோரி வெற்றி அடைந்திருப்பார். அடுத்து சந்தவார் போர், பேட்டில் ஆஃப் சந்தவார், ஆன்சர் 1194 ஆண்டு. ஜெய் சந்திரா மற்றும் முகமது கோரி இடையே நடைபெற்றது சந்தவார் போர். இதில் முகமது கோரி வெற்றி அடைந்துள்ளார். அடுத்து தைமூர் படையெடுப்பு எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1398 ஆண்டு. டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார் தைமூர். அடுத்து கலிங்க போர், கலிங்கவார் எப்போது நடைபெற்றது அப்படின்னா கிமு 261. மிக முக்கியமான போர் இது. போரின் முடிவில் பார்த்தீங்கன்னா அசோகர் கலிங்கத்தை இணைத்து கொண்டார். ஸோ எந்த ஆண்டு நடைபெற்ற போரின் மூலம் அசோகர் கலிங்கத்தை இணைத்து கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிங்க போர் கிமு 261. வாதாபி போர், பேட்டில் ஆஃப் வாதாபி எப்போது நடைபெற்றது அப்படின்னா கிபி 642. பல்லவ வம்சம் மற்றும் சாளுக்கியர்களுக்கு இடையே நடைபெற்றது வாதாபி போர். முதலாம் நரசிம்மனால் இரண்டாம் புலிகேசி இப்போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதனால தான் முதலாம் நரசிம்மன் பார்த்தீங்கன்னா வாதாபி கொண்டான் என அழைக்கப்பட்டார். அடுத்து உலக வரலாற்றில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றி இதில் பார்க்கலாம். முதல் பால்கன் போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1912 ஆண்டு. முதலாம் உலகப் போர் தொடக்கம் 1914 ஆண்டு. ரஷ்ய புரட்சி 1917 நடைபெற்றது.
முதல் உலகப் போர் எப்போது முடிவுக்கு வந்தது அப்படின்னா 1918ஆம் ஆண்டு. பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1919. இரண்டாம் உலகப் போர் தொடக்கம் 1939. பிரிட்டன் போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1940ஆம் ஆண்டு. முத்து துறைமுக நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு 1941. இரண்டாம் உலகப் போர் முடிவுற்றது 1945. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றம் எப்போது அப்படின்னா 1945. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த போர்களிலிருந்து முக்கியமான உங்களுக்கான ஒரு கேள்வி,